ஹலோ கைஸ், நான் டிஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து ரேங்கிங் ஆஃப் கிங்ஸ் என்ற சீரிஸோட எபிசோட் 23 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் வழக்கம் போல தரமா இருக்கும். ஏன்னா ஃபைனல் எபிசோட் பொறுத்தவங்க எல்லாரும் இந்த அனிமேக்கு எவ்வளவு ரேட்டிங் மனசார குடிப்பீங்கன்றத கடைசியா சொல்லிட்டு போங்க. அதாவது கமெண்ட்ல எத்தனை பேருக்கு இந்த சீரிஸ் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கிறது நான் பாக்குறேன். ஏன்னா நான் இந்த சீரிஸ் பார்க்கும்போது நான் நிறைய தடவை வாழ்கிறேன். அந்த அளவுக்கு சூப்பர் எமோஷனா கொடுத்துருப்பாங்க. சரி வாங்க ரொம்ப பேசாம கதை குழப்பலாம். இப்போ கிங் டேடோ இந்த மாதிரி சொல்றதுனால நம்ம குயின் ஹெல்லிங்க ஷாக் ஆகுறாங்க. ஆமா, என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. நான் ஏன் இந்த மாதிரி பண்றேன்னா, இந்த பொண்ணு நிறைய வழிகளால ரொம்பவே தனிமையில இருக்கா. இவளுக்கு ஆதரவா தான் நான் இருக்கேன். நான் தனிமையா இருக்கும் போது இவ எனக்கு துணையா இருந்தா, அதனால இப்போ நான் அவளுக்கு துணையா இருக்குன்றது அதுதானே சரியா இருக்கும். ஏன்னா இவளோட வாழ்க்கையில அந்த அளவுக்கு துன்பத்தை அவ சந்திச்சிருக்கான். இதனால கொஞ்சம் நீங்க மனசு வைங்க. அதனாலதான் இவ எனக்கு தேவை. இதை கேட்ட அவ்வளவு ஷாக்காவ ஒருத்தர் முறை ஒருத்தர் ஆதரவா இருக்கிறத பார்த்துட்டு குயின் ஹெல்லிங்கும் டோரசியோட கையை பிடிக்கிறாங்க. எனக்கு குயின் ஹெல்லிங்கு இப்ப யாருமே கிடையாது, ஹஸ்பண்ட்னு சொல்லிங்க. ஏன்னா டோரசி தான் முழு பாதுகாப்பா இப்ப இருந்த துணையா அவங்களுக்கு. அவனை வைக்கப்பட இன்னொரு பக்கம் இவனை கல்யாணம் பண்ணிக்கலாமான்ற ஒரு முடிவோட அழுதுக்குனே மேல பாக்க அந்த இடத்துல இவங்க 3 பேரும் இவங்களை பார்த்து பண்ணி கொன்ற மாதிரி சிக்னல் கொடுக்க இவங்களும் கண் கலங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் அந்த இடத்துல மறைய இப்ப ஒண்ணும் அழுவுறான். என்னாச்சு? ஒண்ணு இல்ல, நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. நான் இதுக்கப்புறம் உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருப்பேன். கவலைப்படாத. இங்க இருக்கிற எல்லாருமே நீ இருக்கிறதுல சம்மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கிங் டேடாவும் போயிட்டு எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க அவளுக்காக. அது மட்டும் இல்லாம நானும் நிறைய முட்டாள்தனமான வேலைகளை இதுக்கு முன்னாடி செஞ்சேன். அதனால அது எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிடுங்க. இவங்க எல்லாரும் பார்த்துட்டு ஷாக்காவே என்னது அவரோட பிரைட விட்டு இறங்கி வந்து மன்னிப்பு கேட்கிறாரு அப்படின்னு பார்க்கவும் ஹீரோவும் அவனை பார்த்தா கிங் மாதிரி பாக்குறான். இதனாலேயே ஹீரோவும் கொஞ்சம் தயங்க. என்னடா ஆச்சு போஜி? கேஜி இந்த மாதிரி கேட்கும் போது ஏப்ஸும் ஒரு நிமிஷம் இல்லைங்க, நீங்க பதவி விட்டு விலகணும். அந்த த்ரோன்ல உட்காரக்கூடிய தகுதி உள்ள ஆளி இப்ப போஜி தான். அதுக்கப்புறம் அவனும் நானும் அதே தான் நினைச்சேன். அதனால என்னோட பதவியில என்னோட அண்ணன் உட்காதுல எனக்கு எந்த விதமான ஆட்சி பண்ணவும் கிடையாது. அதனால அண்ணா இதுக்கு முன்னாடி நான் செஞ்ச எந்த முட்டாள்தனத்தையும் நீ மன்னிக்க மாட்டேன்றது தெரியும். ஆனா பட் இப்போதைக்கு நான் உங்ககிட்ட கெஞ்சி கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். எல்லா தப்பையும் நீ பொறுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் நீ தானே நாட்டை ஆளணும். இதுக்கப்புறம் நம்ம அரசால போறோம். இவங்களாம் ஒரு பக்கம் ஹாப்பியாவே இருந்தாலும் ஹீரோக்கு கொஞ்சம் குழப்பமாகுது. என்ன பண்றதுன்னு புரியல. இவங்க எல்லாரும் அதை உணர்றாங்க. இவர் கொஞ்சம் குழப்பத்துல இருக்காருன்ற. இப்ப அவர்கிட்ட எந்த விதமான கான்பிடன்டும் கிடையாது. என்ன பண்றது? இன்னொரு பக்கம் ராணி ஹெல்லிங் அவன் இதை பார்த்துட்டு சோகமா வராங்க. ஏன்னா எல்லா டைமுமே அவன் தனிமையில தான் இருந்திருப்பான். அது மட்டும் இல்லாம நானும் பல குறைகளை அவன் மேல பூத்து இருக்கேன். இதனாலேயே அவனுக்குள்ள நிறைய கான்பிடன்ஸ் இல்லாம போயிடுச்சு. ஆனா பின்னாடி இதை குத்துறான். நம்ம தலைவர் குத்தக்கூடாது, எதிர குத்த என்னடா ஒன்று கிங் ஆகிறது ஒத்துக்கடா. உன்னை தேடி ஒரு வாய்ப்பு வருது, அது நழுவுரு. இதுக்காக தானே இவ்வளவு பெரிய போராட்டமே. நீ கத்துக்கிறதுக்கான காரணமே இதான்டா. நல்லா கத்துக்கணும். இப்போ ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன். டெஸ்பா கிட்ட கத்துக்கின கலையை மறக்காதரா. எப்படியாச்சும் அதை யூஸ் பண்ணி இப்போ ராஜா ஆகணும் தான் நினைச்சா. அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. நம்ம ராஜா ஆகணும். ஓகேவா போஜி? அவன் தன்னம்பிக்கை கொடுக்க இது எல்லாரும் பார்த்துட்டு ஷாக்காவே. முக்கியமா ஹெல்லிங்க்கு தான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அவனுக்கு நம்பிக்கை கொடுக்க ஒரு ஆள் இருக்காருன்னு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் அந்த இடத்துல மண்டி போட்டு நிக்க என்னடா பண்றீங்க? இதுக்கப்புறம் கிங் போஜி உங்களுக்கு நாங்க துணையா இருப்போம். போஜி இவங்க எல்லாரும் உனக்கு துணையா இருப்பான்றாங்கடா. ஆனா அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. நீங்க சைகை மூலியமா பேசுறதை விட ஆல்ரெடி அவன் உங்களோட லிப்ஸ் மூமெண்ட்டை வச்சு நீங்க என்ன பேசுங்கன்றது தெரியும் அவனுக்கு. என்னதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக்காவே. அப்ப நம்ம பேசுனது மத்தவங்க பேசுனது எல்லாத்தையுமே இதனால அவர் பொருத்தம் தான் இருந்திருக்காரு கேட்டுக்கினேன். அடச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சோகமாட்டு நான் உங்களுக்கு துணையா இருக்கிறேன் அப்படின்னு டோமாசம் உனக்கு பொங்க பேச அங்க அப்படியே மோட்டிவேஷன் பொங்கி எழுது. தம்பி காரணம் எழுதுனே அண்ணா நீ தானே லீடராக தகுதி உள்ள ஆளு ஏத்துக்கோன்னு சொல்ல போஜியும் கேஜியை பாக்க கேஜியும் பண்றா பாத்துக்கலாம் நான் துணையா இருக்கேன்டா. அதுக்கப்புறம் அவனும் ஒத்துக்க நம்மளோட நியூ கிங் வந்தாச்சு அப்படின்னு ஒக்கர கருத்து. அதுக்கப்புறம் இவனுக்கு ஈப்பி பூரை பண்றதுக்காக தூக்கி போட எல்லாரும் வர அவன் பயப்படுறான். அதுக்கப்புறம் இவங்க தூக்கி போட இந்த சீனு சும்மா வேற லெவலா இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எல்லாரும் ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணிருக்க நம்ம போஜியும் ரொம்பவே ஹாப்பியா இருக்கான். இன்னைக்கு கேஜி உண்மையிலேயே ரொம்பவே ஹாப்பியா இருக்கான் போஜி விட. ஏன்னா தன்னோட நண்பன் இப்போ ஒரு அரசன் ஆயிட்டான். இப்போ ரொம்ப பலசாலியாவும் இருக்கான். அதுக்கப்புறம் அவனு யோசிக்கிறான், சரி போஜி என்னோட வேலை இந்த இடத்துல முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல கிளம்ப இது பிபினும் பாக்குறான். ஒருத்த நண்பன் மாதிரி வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு அவன் பாட்டுன்னு போறான் பாத்தியா அப்படின்ற மாதிரி பாக்க கண்டிப்பா இந்த இடத்துல போலாமா. போஜி தான் நல்லபடியா போய் திறமைசாலி ஆகிட்டான், அரசனாவும் ஆயிட்டான். இதுக்கப்புறம் நம்ம இவன் கூட இருந்ததுன்னா இவனுக்கு தான் இடைஞ்சலா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த அரண்மனை இத்தனை நாள் இவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறமா இப்போ ரொம்பவே அமைதியா இருக்கு. இதுக்கப்புறம் நிம்மதி அரசாலுவான் போஜி. நம்ம என்ன அவனுக்கு யூஸ் ஆக போறோம். ஆனா போஜி கவலைப்படாதோ, இன்னமும் நீ நிறைய சாதிக்க வேண்டியது இருப்ப சாதிப்படா. ஆனா போஜி கூட இருக்கணும்ன்றது என்னோட ஆசை. ஆனா என்னால எந்த விதமான பிரயோஜனமும் இதுக்கப்புறம் கிடையாது. நான் இருந்து என்ன பண்ண போறேன்? அவனுக்கு நான் ஒரு தொலையா தான் இருப்பேன். அது பதில் நம்மளோட லைஃப் இதுக்கப்புறம் நம்ம தான் பார்த்துன்னு போனோம். ஏன்னா அவனுக்கு உதவி பண்ண இப்போ நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு அவன் கண் கலங்கின்னு அந்த இடத்துல கிளம்ப. அதுக்கப்புறம் ஒரு மன்னரா இருந்து என்னென்ன வேலை செய்ய வேண்டியமோ அதெல்லாம் பார்த்துன்னு இருக்கான். இப்ப கிரீடமும் நல்லா இருக்கு, அதை போடலாம்னு சொல்லிட்டு தலையில இருக்க அந்த துணியால செய்யப்பட்ட கிரீடத்தை எடுக்கலாம்னு பாக்க அந்த டைம்ல நம்ம கேஜி அந்த கிரீடத்தை எடுத்து கொடுத்து யோசிச்சு பாக்குறான். பக்கத்துல கேஜி எங்குமே இல்லாத பார்த்துட்டு அவனை ஷாக்காவே கிங் போஜி உங்களை பார்க்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களை வெயிட் பண்ண வைக்காதீங்க சொல்ல. இருந்தாலும் அது எல்லாம் பொறுத்துக்கு நீ உங்களை சந்திச்ச பிறகு இவனிங்களை ஃப்ரீயா இருக்கும் போது இவன் வந்து தேடுறான். கேஜி எங்கடா இருக்க? அப்ப டோமா சாக்குறவன் வந்துட்டு என்னாச்சு கிங் போஜி? கேஜி நீங்க பாத்தீங்க கேஜியா அவர் எங்க போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களாம் தேட. அதுக்கப்புறம் தேடிட்டு கிடைக்கலன்னு ஒண்ணு ஒருவேளை கிங் போஜியை மாறின பிறகு அவர் இவரை விட்டு போயிட்டாரு அவரோட வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாவே பேசுறான். அவனோட லிப்பும் வந்து வச்சு அவன் சோகமாவே அக்குறவும் டோமஸ் என்ன பேசுறீங்க? அடாடா பேசிட்டேனே வெளிப்படியா லூசு நீங்க. அவர் பாருங்க கோச்சின்னு போறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் கோச்சின்னு போறான். அந்த ஷேடோ கிளான சேர்ந்து அவன் தேர்றது
எடுத்துக்கவே இவர் என்ன முயற்சி பண்ண போறாரு. ரொம்பவே கஷ்டம். அவன் எங்க இருப்பான்னு யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல கேஜி காமிக்க போஜி கவலைப்படாதரா, ஒரு நாள் வாய்ப்பு கிடைச்சா நான் திரும்பி வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டிராவல் பண்ணி எங்கேயும் போயின்னு இருக்கான். இப்ப ஹீரோ காமிக்க அவனும் ஏப்ஸ் கிட்ட கிரீடத்தை மாத்திக்கிறான். கேஜி அவனால தேடணும்ல. அதுக்கப்புறம் இப்போ அரண்மனைக்கு வெளியே ஒக்கைன்னு கட்டி வச்சிருந்தா அந்த கல்லை எடுத்துன்னு போலான்னு பாக்க திடீர்னு காட்டு உள்ள இருந்து ஒரு பாம்பும் வர. கவலைப்படாதீங்க, நான் நல்லதா இருக்கேன், என்ன காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் தேஸ்பா கிட்டே உன நன்றி சொல்லிட்டு கிளம்பலாம் பாக்க தேஸ்பாவும் நீங்க எல்லாத்துக்கும் உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். அது மட்டும் இல்லாம போஜி நல்லபடியா பாத்துக்கோங்க. ஓகே. கிங் பாலோ சும்மா இல்லாம அந்த கல்லை உடைக்க இந்த சவுண்ட் கேட்டு இவனுங்களாம் ஆச்சரியமா பாக்க என்ன பண்றீங்க கிங் பாலோ. அதுக்கப்புறம் இவனுங்க எல்லாரும் காயப்படுத்திட்டு அந்த கல்லை உடைச்சிட்டு அது உள்ள இருக்கிற ஒகேன உயிர் தள்ள வைக்கிறான். ஆஹா ஒகேன் திரும்பி உயிரோட வந்துட்டான். இப்ப எப்படி தடுக்க போறோம்? லார்ட் ஒகேன் சாக தயாரா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கழுத்தை வெட்டி தூக்கி போடுறான் ஹைட்டா. திரும்பி அந்த ப்ளூ போய் அதுல ஒட்டலான்னு பாக்க அதையும் கட் பண்ணி விட அத்தோட அவன் அந்த இடத்துல இருந்து பறந்து போய் ஒரு ஏரியில விழ அந்த ஏரியில ஒரு மீனும் அதை பிடிச்சிடுது. ஒகேன் காலிடா செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் அந்த இடத்துல இருந்து சிரிச்சுன்னு போக தேஸ்பாக்கு ஒரு கடுப்பு தான். ஆனா ஒகேனோட பாடி அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நவந்து அந்த ஏரியை நோக்கி போகுது. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ தெருவில் நடந்து வரும்போது எத்தனை பேர் சிரிச்சாங்களோ இப்ப ஹீரோ கிரீடத்தோட ஒரு ராஜாவா வரும்போது எல்லாரும் மரியாதை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல அரசருக்கான வேலைகளை அவங்களும் சரியா பார்த்துன்னு இருக்கேன். இருந்தாலும் அவன் கெஜியோட நினைவாவே இருக்கான். அவனோட முதல் சந்திச்ச இடத்துல பார்த்துன்னு இருக்கான் அவன் வருவானு. இதோட சோகத்தோடைய நாட்களும் அப்படியே போகுது. ஒரே மாதிரி அரசர்களோட வேலையை செஞ்சுக்கின்னு ஒரு சந்தோஷமே இல்லாத மாதிரி ஹீரோக்கு இப்பதான் புரியுது நம்ம எதுக்காக கிங்காக ஆசைப்பட்டோம், இந்த மாதிரி ஒரு லெவல் அடையதுக்கா இந்த மாதிரி வேலைகளை செஞ்சு என்ன பிரயோஜனம், ஒரு சந்தோஷமே இல்லையன்ற மாதிரி அவனுக்கு இருக்கு. இவன் சோகமா இருக்கிறத பார்த்துட்டு அவங்களும் அம்மாவும் ஒரு தாய்க்கு தான் தெரியும் தன்னோட குழந்தை என்ன சோகத்துல இருக்கான்னு. அதனால என்னடா ஆச்சு, ஏன் சோகமா இருக்க, அவனும் சொல்லாம இருக்க, என்னமோ ஆயிருக்கு, என்னன்னு சொல்ல மாட்டானே. ஆமா கேஜி எங்க, கேஜி காணுமா, அதான் நீ சோகமா இருக்க. ஏன்னா இவன் அழுவுறதுல வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அவன் நண்பன் இவனை விட்டு போயிட்டு இருக்கான்னு. சரி அழுவாத இப்ப நீ ஒரு அரசன், நீ நினைச்சினா இந்த நாட்டையே சல்லடை போட்டு தேடலாம், அதனால விட்டு கொடுக்காத, அவன் கண்டிப்பா திரும்ப ஒரு நாள் வருவான். அப்படி இல்லைன்னா நீ முயற்சி பண்ணி தேடு. அதுக்கப்புறம் இப்ப கேஜியை காமிக்க அவன் பார்த்தா தனக்குன்னு ஒரு வீட்டை கட்டியிருக்கான். வீடு வேற லெவலாகுதுல. அதுக்கப்புறம் ஒரு வேலையை கண்டுபிடிக்கணும், இதுக்கப்புறம் உழைச்சி சம்பாதிக்கணும், திருட்டு வேலை பண்ணக்கூடாது அப்படின்னு ஹீரோ கூட பார்த்ததுனால இப்போ ரொம்ப டீசெண்டா மாறிட்டு இருக்கான். திருட்டு வேலையை விட்டுட்டு சரி இந்த டவுன்ல நான் போய் வேலையை தேடும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு கடைக்கும் போய் வேலையை தேட அவங்க இவன் ஷேடோ கிளான சேர்ந்ததுனால உள்ளே சேர்க்க மாட்டாங்க. என்னடா இது நம்மள இப்படி தேத்து விடுறாங்க, மக்கள் எல்லாரும் வெறுக்கிறாங்க. ஆனா கேஜிக்கு புரியல இன்னமும் மக்கள் ஷேடோ கிளான்ஸ் எல்லாம் வெறுக்க தான் செய்றாங்க. நம்ம ஹீரோ கூடயும் மத்தவங்க கிட்டயும் நாட்டுல சந்தோஷமா பழகினாலும் இங்க இருக்கிற மக்களுக்கு நிறைய பேருக்கு பிடிக்காம தானே இருக்கும். சரி வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் முடிவு பண்ணுவோம், அடுத்தது வேலை எங்கன்னா கிடைக்கதான் சொல்லிட்டு தேடலான்னு பார்க்க வீடை பார்த்தா யாரும் இடிச்சு விட்டுருக்காங்க. யாரு இதை பண்ணது, சரி விடு நாளைக்கு ஒரு புது வீட்டை கண்டுபிடிச்சா அந்த வாழ்ந்து போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல் மேல இருக்கேன். என்னாச்சு, அப்போ ஒரு பாம்பை வந்து பாக்க அந்த அது கிளம்புது. ஏய் என்ன பார்த்துட்டு போற. அதுக்கப்புறம் நைட்டும் ஆக தூங்கும் போது யாரோ அவனுக்கு கிசு கிசு மூட்டுற மாதிரி இருக்கு. போஜி அமைதியாரா. அப்ப பார்த்தா எல்லாமே பகல் கனவு, பொழுது விடிஞ்சிட்டு இருக்கு, தூங்கி ஏஞ்சிருக்கான். உண்மையிலேயே அவனை விட்டு வந்தது தப்பு தான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த அளவுக்கு அவனை நினைச்சு ரொம்பவே கவலையா இருக்குன்னா அவனுக்கு என்ன நினைச்சு என்ன கவலையா இருக்கும். அதுக்கப்புறம் பின்னாடி ஏதோ புல்லுல இருந்து அசைய அவன் பார்த்துட்டு பயப்படும் போது பார்த்தா அதுல இருந்து போஜி தான் இவனை பார்க்க வந்திருக்கான். போஜியும் கேஜியும் பார்க்க ஒரு நிமிஷம் அழுதுறானுங்க ரெண்டு பேரும். இது எல்லாத்துக்கு காரணம் பிபின் தான். தன்னோட பாம்புகள் மூலியமா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு இவனை வந்து விட்டுருக்கான். நட்பை ஷேர் பண்ணிப்பானுங்க, வேற லெவலா இருக்கும். ஏன்டா போஜி என்ன தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்க, என்னடா கிங்கு பதவி, உன் கூட இருந்தது தானே என்னோட சந்தோஷமான வாழ்க்கையே, அது என்னடா வேலை அப்படிங்குது. அப்பனா திரும்பி உன்னோட டயர்டா கட்டி அதை பொறுப்பை ஒப்படைச்சிட்டியா. ஆமா இது எல்லாத்துக்கு காரணம் அவங்க அம்மா கூட தான். அவங்க அம்மா தான் இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி செய்டான்னு. பிபின் ஹீரோக்கு துணியாயிட்டு போய் கூட சொன்னது அவங்க தான். போஜி முட்டாளாட நீ இப்படி எல்லாம் பண்ணிருக்க, கவலைப்படாத, அந்த தேடி போய் நமக்கான ஒரு புதிய நாட்டை உருவாக்குவோம். என்னடு உங்க அப்பாவை போலியே நீ புதுசா ஒரு கிண்டத்தை உருவாக்க போறியா, அதை நீ பண்ணுவேன்றது எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா அதுக்கு பல கட்ட ஜேர்னி இருக்குமே, நம்ம நிறைய ஊர்களை கலந்து போனோம், காசெல்லாம் தேவைப்படும். அப்ப காசு எடுத்து காமிக்க காசெல்லாம் வச்சு சூப்பரே போஜி வாடா இருற ஓடாத வாடா டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னுக்கு போக இவன் அழுதுன்னு பின்தொடர்ந்து அவனை ஃபாலோ பண்ணி போறான். ரொம்ப நன்றி போஜி, நமக்கான புதிய நாட்டை உருவாக்குவோம் அப்படின்னு கத்திக்கினே அவனுங்களும் கிளம்ப. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ இருக்கும் பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க விலைக்கண்ணே ஆன்ல வச்சுக்கோங்க, அப்பதான் நான் போற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் இந்த சீரிஸோட ஃபைனல் எபிசோட்னால கண்டிப்பா ரேட்டிங் கொடுத்துருப்பீங்க. மனசார எத்தனை பேருக்கு மனசார இந்த எபிசோட் பிடிச்சிருந்தது நான் கேட்கறது 10 ஸ்டாருக்கு எவ்வளவு கொடுப்பீங்க தான். ஏன்னா நிறைய பேரோட மனசுல இது நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோம், எமோஷனை ஏற்படுத்தியிருக்கோம், மோட்டிவேஷனை உண்டாக்கியிருக்கோம், இந்த மாதிரி நிறைய மனசுக்குள்ள ஃபீலிங்ஸை உருவாக்கியிருக்கோம். அது எல்லாமே நீங்க உணர்ந்திருப்பீங்க. நானும் கொஞ்சமா என்னோட பெஸ்ட்டை கொடுத்து உங்களுக்காக நல்லா பண்ணிருப்பேன். முடிஞ்ச அளவுக்கு பிடிச்சவங்க எல்லாருமே ரேட்டிங் போறதோட கூடவே அது கூட கிரீடம் எமஞ்ச போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த சீரிஸ் போலயே அடுத்தது நல்ல நல்ல சீரிஸை நான் பார்த்து போறேன். அதனால அடுத்த சீரிஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க. சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குமா.